வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஜூலை 20. இன்றைய சிந்தனை ஜீவகாந்த சக்தி. இந்த உடலே திடப்பொருள், நீர்ப்பொருள், வெப்பம், காற்று, உயிர் என்று இவற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தோமேயானால் அந்த உயிரானது மிக மிக நுண்ணிய பரமணுக்கள். கோடி கோடி விண்கள் கூட்டாக இயங்கிக் கொண்டு இருப்பதுதான் உயிர். ஒவ்வொரு உயிர் துகள்களிலேயும் தன்னுடைய சுழற்சியினால் வரக்கூடிய விரிவு அலை ஒரு அழுத்தம் பெறுகிறது. ஏனென்றால் வெளியிலேயே இருக்கக்கூடிய உயிர்கள் உள்ளே உயிருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இது உடலிலே சுழன்று சுழன்று 7 தாதுக்களை சத்து பொருளாக வரக்கூடியது அல்லது ஓஜஸ் என்று சொல்லக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு வியத்தகு ஆற்றல் பெற்றதுதான் இங்கே உள்ள உயிர். அதில் ஒரு பூச்சி வேலை நடந்த பிறகு பதிவு செய்கின்றது. பிரதிபலிப்பது என்பது அதிகமான இயக்க வேகம் பெறுகிறது. நாம் பேசுகின்றோம், ஒரு குச்சியினுள் பதிவு கொண்டே இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அதை எடுத்து பார்த்தால் வெறும் பிளாஸ்டிக். ஒட்டுவதற்காக கிளாப் டேப்பி வைத்திருக்கின்றோமே, அதை டேப் ரெக்கார்டில் போட்டு ஒட்டினால் பேச்சை பதிவு செய்துவிட முடியுமா? முடியாது. ஏனென்றால் டேப்பில் முதலில் ஒரு கந்தக பூச்சி கொடுக்க வேண்டும். பிறகுதான் அது பதிவை ஏற்றுக்கும். ஏற்றபின் பிரதிபலிக்கும். அதுபோல் பதித்தல் பிரதிபலித்தல் என்ற மன இயக்கத்திற்கு உயிர் செயலாக எண்ணும் போது அந்த உயிர் சக்தி சுழலும் போது தானாகவே அந்த அலை வெளிவந்து கொண்டே இருக்கும். அப்படி உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உயிர் சக்தி சுழன்று வெளியிடக்கூடிய அலையினுடைய அழுத்தம் உடலிலே ஜீவகாந்த சக்தி என்று சொல்கின்றோம். அந்த அலை அழுத்தம்தான் ஜீவகாந்த சக்தி. உயிருக்கு ஜீவகாந்த சக்தியாகவும் வித்தியாசம் உண்டு. உயிர் என்பது ஒரு இயக்க நிலையம், இயங்கிக் கொண்டே இருப்பது. அதிலே இருந்து வெளிவந்து விரிந்து கொண்டே இருப்பது விரிவு அலை. அதுதான் ஜீவகாந்த சக்தியாகும். வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்கள்.